கேஆர்ஏ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அண்ட் கேஆர்ஏ ரிஜிஸ்டர்ல இருக்கு அப்படின்னா அது எப்படி வேலிடேட் பண்றதுன்ற ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஆர்ஏ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களோட 10 டிஜிட் பேன் நம்பர் அண்ட் கேப்சா என்டர் பண்ணதும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இதுல நீங்க செக் பண்ண வேண்டியது கேஒய்சி ஸ்டேட்டஸ். கேஒய்சி ஸ்டேட்டஸ்ல கேஒய்சி வேலிடேஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இதுவே கேஒய்சி ரிஜிஸ்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க வேலிடேஷன் பண்ணணும். இதுதான் நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல பண்றதுக்கு நீங்க டைரக்டா கேஆர்ஏ ஆஃபீஸ் போயிட்டு அங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த ஃபார்மோட உங்களோட ப்ரூஃப் ஆதார் அண்ட் பேன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 to 15 டேஸ்ல உங்களோட கேஆர்ஏ ரெஜிஸ்டர் ஆகும். ஆன்லைன்ல பண்றதுக்கான ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் அண்ட் பேன் சிக்னேச்சர் தேவைப்படும். ஆல்சோ ப்ராசஸ் அப்போ செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வேலிடேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்க கேஆர்ஏ ப்ராசஸ் ஆன்லைன்ல பண்ணாலும் சரி ஆஃப்லைன்ல பண்ணாலும் சரி நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த கேஒய்சி ஸ்டேட்டஸ் செக் பண்ற சைட்ல போயிட்டு உங்களோட கேஆர்ஏ வேலிடேஷன் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி